அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் அப்படின்னு கிட்ட வரும்போது நிறைய பஞ்சாயத்து வரும். என்னன்னா ஆளும் கட்சிக்கு என்ன வரும்னா இந்த எதிர்கட்சி பண்ற ஸ்ட்ராட்டஜியை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு வரும். இது இருமுனையா இருக்கும். அப்புறம் மும்முனை வரும். யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை பிரிப்பாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றது அப்படின்னு இருக்கும். அவங்களை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு ரெண்டு கட்சிக்குமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முனை போட்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் என்டிகே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு போயிட்டே இருக்கு. சோ இந்த நான் முனை போட்டியை சமாளிக்கிறது, இதுக்கு முன்னாடி அதிமுகவை எம்ஜிஆர் அவர்களும் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த இருமுனை போட்டியும் மும்முனை போட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்திருக்காரு. இந்த 4 முனை போட்டியை அவரால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி டேக்கிள் பண்ண முடியும்? ஏன்னா டிவிகேன்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட 20% ஓட் பேங்க் இருக்கு, நாங்க கண்டிப்பா பெரிய இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவோம், தொங்கு சபை வரது நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு கூட சொல்றாங்க, ஒரு சிலர்லாம் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நிச்சயமா, அதாவது சார், இந்த இது போன்ற சூழ்நிலைகளை மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் மிக எளிதாகவும் கடந்து செல்லக்கூடிய அத்தனை ஆற்றலும் வியூகங்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரிடம் இருக்கிறது. இந்த போட்டி எத்தனை முனை போட்டி என்பதில் எத்தனை முனை பெருகி கொண்டே போகிறதோ அத்தனை முறை அதிமுகவிற்கு அது மிகப்பெரிய பலனாக அமையும். அதிமுக முதலில் 1977 தேர்தலை எதிர்கொண்ட போதாக இருக்கட்டும், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தேர்தலை எதிர்கொண்ட போதாக இருக்கட்டும், 4 முனை போட்டியில் தான் அதிமுக தன்னுடைய முதல் வெற்றியை ருசி பார்த்தது. அந்த அடிப்படையில் நீங்க தமிழகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய கட்சி என்று எடுத்துக்கொண்டால் அதிமுக தான் பெரிய கட்சி. சில கட்சிகள் கூட்டணியின் பலத்தை கொண்டு தாங்களும் ஒரு பெரிய கட்சியாக வாக்கு வங்கியாக இருப்பதை போன்று காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் தனித்த செல்வாக்கு, தனித்த வாக்கு வங்கியோடு இன்றைக்கும் தமிழகத்தில் பெரிய கட்சியாக நிற்பது அதிமுக. அந்த அடிப்படையில் அதிமுகவை தவிர்த்து அணிகள் அதிக அளவில் தோன்றினால் அது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மிகவும் சாலிடான வாக்கு வங்கி. அந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை புதிதாக வருகிறவர்கள் அல்ல, ஏற்கனவே இருக்கிறவர்கள் அல்ல, இப்படி யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது அந்த அதிமுகவின் வாக்கு வங்கி இப்போது பெரிய கட்சியாக இருப்பதனால இன்னும் தமிழகத்தில் உள்ள பிற வாக்குகள் பிரிந்து செல்லுகிற போது 4 முனை 5 முனை என்று வந்தால் அது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அந்த நிலையை எப்படி வெற்றியை மீட்டு எடுத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற வியூகம் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மக்கள் எழுச்சி பயணத்தின் மூலம் மிக தெளிவாக மக்களை சந்தித்து மக்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய தேவைகள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக தெளிவாக அலசி ஆராய்ந்து விட்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தேர்தல் களத்தை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மிக துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார் சொல்லலாம். இந்த 4 முனை போட்டிகள் என்பது அவர் மிக எளிதில் கையாளக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவுக்கு பெற்றுத்தரக்கூடிய அணி இந்த 4 முனை போட்டியாகத்தான் இருக்கும். அது இன்னொன்று, நீங்க சொல்றதுல எங்களிடம் 20% வாக்கு வங்கிகள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இதுவரை எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதனால புதிதாக வருகின்ற கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு கட்சிகள் புதிதாக வருவது என்பது இயல்பு. ஆனால் அது வெற்றியை பெற்றிருக்கிறதா அல்லது அது வாக்கு வங்கி எத்தனை பெறுகிறது என்பதெல்லாம் அந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தான் தெரியும். அதனால் அவர்கள் 20% வைத்திருக்கிறார்கள், அது என்ன தீர்வை ஏற்படுத்தும் என்கின்ற புள்ளியில் நாம் இந்த தேர்தலில் அவர்கள் வைக்கின்ற விமர்சனங்களை எல்லாம் அப்படி புறந்தள்ளி விட்டு யதார்த்தமாக வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டுங்கள் என்றுதான் கடந்து போக வேண்டும். அதே போல திமுக இன்றைக்கு எங்கள் கூட்டணியில் விரிசல் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்களையும் திமுகவையும் யாரும் வேறு வேறு என்று பார்ப்பதில்லை. காந்தியிசம் காங்கிரசிடம் இல்லை, கம்யூனிசத்திடம் இல்லை, விசிகாவிடம் விசிகாவுக்கான அந்த கொள்கை இல்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த அனைத்து கட்சிகளும் கருணாநிதி இசத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூட்டணியாக சேர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எப்போதும் கருணாநிதி இசத்திற்கு வெற்றியே கிடைத்தது கிடையாது. அந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டணியோடு இருக்கிறோம், எங்கள் கூட்டணியில் பிளவு இல்லை என்று சொன்னாலும் மக்கள் இவர்கள் அனைவரையும் திமுக காரர்களாகத்தான் பார்க்கிறார்களே ஒழிய காங்கிரஸ் என்றோ கம்யூனிஸ்ட் என்றோ விசிகா என்றோ பிரித்து பார்ப்பதில்லை. அதனால் அந்த கூட்டணியில் திமுகவுக்கான எதிர்ப்பு நிலையை அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கிறதே ஒழிய வெற்றி வாய்ப்பு அந்த கூட்டணிக்கு இல்லை என்பது மக்களிடம் மிக தெளிவாக ஒவ்வொரு செயலிலும் எதிர்கொலித்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வியூகத்தை எதிர்கொள்வதற்கும் எத்தனை முனை போட்டி ஏற்பட்டாலும் அதிலும் அதிமுகவுக்கான வெற்றியை ஈட்டெடுப்பதற்கும்
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அத்தனை வியூகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கு அரசியல் களத்தில் நிலைத்து நிற்கிறார். அதைத்தான் பொதுக்குழுவில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நீங்கள் தேர்தலை வியூகமமைப்பதாக இருக்கட்டும், சீட்டுகளை பிரித்து கொடுப்பதாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளோடு பேசுவதாக இருக்கட்டும், இந்த தேர்தலை முழுக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அதிமுகவின் சார்பில் அனைத்து முடிவுகளையும் எடுக்கலாம் என்கின்ற ஒரு ஒப்புதலை அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி தலைவரின் மீது கொண்டிருக்கின்ற அளப்பரிய நம்பிக்கையால் அவருடைய அரசியலில் ஒரு கிளைக்கழக செயலாளரிலிருந்து பொதுச் செயலாளராக வளர்ந்திருக்கிற அந்த அரசியல் படிநிலைகளில் அவர் பெற்ற அனுபவத்திலிருந்து அனைத்தையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு பொதுக்குழு அத்தகைய ஒரு அங்கீகாரத்தை அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது என்றால், நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் மிகச் சிறப்பாக தேர்தல் முடிவில் அதிமுகவின் தனித்த வெற்றியாக அது பதிலாக தருவார் என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம். சரி சார், நம்ம கொஞ்சம் தரவுகள் வச்சு பார்ப்போமே. போன வாட்டி வந்து நம்ம ஜெயிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1% ஓட்டு தான் சார். ஆமாம், ரொம்ப கிட்ட. ஒரு சில இடத்துல வந்து 2500 2000 அப்படின்னு தான் போச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து என்டிகேவோ ஒரு சில சுயேட்சை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2% 3% வந்து அள்ளிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. இப்போ அதில் தான் வந்து நம்மளுடைய தோல்வியே வந்து இதுவாச்சு. மக்கள் கிட்ட இருக்கான்னு கேட்டால் நான் கணிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட அது இல்லை. அது வந்து அந்த குறுக்க வந்து ஒரு சின்ன ஒரு கட்சினால அப்படின்னு. இப்போ இன்னொரு ஒரு கட்சி உள்ள வருது சார். நீங்க சொல்றீங்க 20% இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா 1% இருந்தா கூட நம்மளுக்கு அது பிரச்சனை தானே. அது நம்ம ஏன் அதை கணிக்க கூடாது? அவங்கள கொஞ்சம் நம்ம ஏறிட்டு பார்க்கலாம் இல்லையா? இல்ல, அதாவது களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய சாதகங்கள் பாதகங்கள் முழுவதையுமே அதிமுக கணித்து கொண்டுதான் இருக்கிறது. கணிக்கல நாங்க அது அந்த கண்ணோட்டத்தில் சொல்லல. அவர்கள் பிரிக்கின்ற வாக்குகள் இந்த முறை அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்காமல் தான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை எப்படி சொல்றோம்னா, இப்போ நீங்க குறிப்பிட்டது மாதிரி கடந்த முறை ஒரு 2 லட்சம் வாக்குகளில் 43க்கும் மேற்பட்ட தொகுதிகளே அதிமுக இழந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியமான வாக்குகள் என்பதும் அதிமுகவுக்கு தெரியும். இந்த நிலையில் அந்த வாக்குகள் கூட திமுக கட்டமைத்த ஒரு பொய் பிரச்சாரத்தின் அடிப்படையிலும் திமுக அவிழ்த்துவிட்ட பொய்யான வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவோம் என்று அவர்கள் சொன்ன பொய் வாக்குறுதிகளின் அடிப்படையிலும் தான் அந்த சிறு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஆட்சியை பறிகொடுத்ததை ஒழிய திமுகவுக்கென்றோ இல்ல அதிமுக எதிர்ப்பு என்கின்ற நிலையோ மக்களிடத்திலும் இல்லை, தேர்தல் களத்திலும் இல்லை. ஒரு சிறிய வாக்கு வங்கி என்பது இந்த ஆட்சி மாற்றத்திற்கு உதவி இருக்கிறது என்றால் நீங்க முழுவதுமாக பார்க்க வேண்டியது திமுக மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த திட்டங்கள் அனைத்தையும் இன்றைக்கு நாசமாக்கிவிட்டு எந்த ஒரு மக்கள் நல திட்டத்தையும் மக்கள் பயன்பெறுகிற திட்டத்தையும் கொடுக்காமல் இருப்பதன் மூலம் அந்த இவர்கள் மீதான எதிர்ப்பு அலை இருக்கு பாருங்க. இது எந்த வகையில் இருக்கிறதுனா, இந்த புது கட்சிகள் வருகிற கட்சிகள் இவர்களுடைய இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி அதிமுகவுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய வகையில் இந்த திமுக அரசின் மீது மக்களின் எதிர்ப்பு மனநிலை மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதனால நீங்க புது கட்சிகள் வருவதும் அந்த கட்சிகள் சில வாக்குகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதும் வெற்றிக்கான பாதையில் எந்த இடரையும் அவர்களால் ஏற்படுத்த முடியாது. வெற்றியினுடைய மார்ஜின்ல வேணா ஒரு 5000 வாக்குகள் 10,000 வாக்குகளில் வெற்றி பெற வேண்டியது ஒரு சிறிய சரிவை அந்த வெற்றி மார்ஜின்ல ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாமே ஒழிய வெற்றியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பது மக்களுக்கு தெரியும். இன்றைய களமே இப்படி இருக்கிற போது இன்னும் தேர்தல் களம் நெருங்கி தேர்தல் பிரச்சாரம் வருகிற போது யாரால் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து யாருக்கு வாக்களித்தால், அதாவது அதிமுகவுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் இந்த திமுக என்கிற இந்த அவல ஆட்சியை அகற்ற முடியும் என்பதை மக்கள் உணர்கிற போது இன்றைக்கு புதிதாக வருபவர்கள் அன்றைக்குத்தான் மக்கள் மத்தியிலே என்ன மதிப்பீட்டோடு இருக்கிறார்கள் என்கின்ற விஷயம் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த களம் மிக மிக சாதகமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் இது போன்று வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் பார்த்தாலும் அது அதிமுகவுக்கு வாக்கு வங்கிக்கு எந்த இழப்பையும் அவர்களால் ஏற்படுத்த முடியாது. நீங்கள் குறிப்பிட்ட மற்ற நாம் தமிழர் கட்சி இது போன்ற கட்சிகள் பிரிக்கின்ற வாக்குகளும் கூட அதிமுகவுக்கான வாக்கு வங்கியிலிருந்து அவர்கள் பிரிக்க முடியாத வாக்குகளாகத்தான் இந்த தேர்தலில் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இது போன்று புதிதாக வருகிறவர்களுக்கு வாக்களிப்பதனால் அதிமுக போன்ற ஒரு ஆட்சி சிறந்த
சிறந்த ஆட்சியை தமிழகம் காண முடியவில்லை என்கின்ற யதார்த்தத்தை உணர்ந்ததனால உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்கக்கூடிய நிலை இந்த தேர்தலில் இருக்காது. இந்த தேர்தல் திமுகவை ஆட்சியில் இருந்து விரட்ட வேண்டும் என்பதற்கான தேர்தலை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால இந்த கூட்டணி கணக்குகளும் புள்ளி விவர கணக்குகளும் வருகிறவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் தங்களோடு இருப்பவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் எடுக்கின்ற பேச்சை ஒழிய யதார்த்தத்தில் அது எத்தகைய எதிர்வினையும் மாற்றாது. சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி ஒரு எலெக்ஷன்ல வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல கடைநிலை அதாவது ஒரு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து மேல இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு வசைப்படணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் வசைப்பட்டாங்க. அது ஏன்னா ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி இப்படி எல்லாம் பண்ணாதான் ஒரு சம் ஸ்ட்ராட்டஜி. ஆனா நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்க கடைநிலை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து மேல வரைக்கும் யாரும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் அது வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு உங்க தலைமை சொல்லுதா இல்ல உங்களுக்கே அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? சார் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனையும் மரியாதை குறைவாக முதலில் அதிமுக விமர்சிக்க. அதிமுக தலைவர்களை நீங்கள் எந்த மொழியில் விமர்சிக்கிறீர்களோ அதுக்கு பதிலடியாகத்தான் நாங்கள் பேசுவோமே ஒழிய அதிமுகவினுடைய அரசியலே முதலில் அனைத்து மக்களும் அவர்கள் அடுத்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய இயல்பான குணம். அதனால நிறைய பேர் நீங்க கேட்குறீங்க ஏன் அவங்க வந்து ஒரு பொய்யை கூட பெரிதாக ஊதி ஊதி பெரிதாக்கி பிரச்சாரம் செய்தார்களே நீங்கள் ஏன் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அதிமுகவின் இயல்பு அது கிடையாது சார். பொய் சொல்றது அதிமுகவோட இயல்பு கிடையாது. வெளியே என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு சரியா வந்து அவங்க கொடுக்கறது இப்ப கூட பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க பண்ணதை வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப எதிர்கட்சியா போயிட்டாங்க. இப்பயும் பார்த்தா அவங்க பண்ற பொய் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து சமாளிச்சுட்டே இருக்காங்களே தவிர இவங்க வந்து ஒரு பொய்யான ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்படின்னு கூட ஒரு கருத்துக்கள் உங்க மீது வந்து திணிச்சு போட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தோணுது ஒரு எதிர்கட்சியா தானே இருக்கீங்க நீங்க வந்து ஏதோ ஒண்ணு அவங்கள பத்தி ஒரு எப்படி அவங்க நிறைய வந்து கிமிக்ஸ் காமிக்ஸ் எல்லாம் பண்ணி அப்படிதான் அவங்க வந்தாங்க. இவங்க ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க மாட்டேன்றாங்க? இவங்களுக்கு பண்ண தெரியலையா அப்படின்னு வந்து ஒரு சில மக்களுக்கு இது தோணுது. இது நல்ல கேள்வி சார். ஏன்னா அதுக்குதான் நான் சொல்ல வரேன். அது உதாரணத்தோட சொல்லுவோமே, அதாவது அதிமுக ஆட்சியில மின்சார கட்டணம் ஒரு சிறிய அளவு உயர்ந்த போதெல்லாம் வாயில் கருப்பு துணி எல்லாத்தையும் கட்டிட்டு வந்து நிற்பாங்க சார். வந்து அவங்களும் நாங்க பாத்தீங்களா ஏதோ வானம் இடிந்ததற்கு போல அவங்க பேசுவாங்க. நாங்கள் வந்தால் இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம்னு அவங்க சொல்லுவாங்க. அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இதையெல்லாம் நாங்கள் கத்தி கதறி பொய் சொல்லி அல்லது பிரமாண்டப்படுத்தி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியே திமுக ஓட்டு போட்டீங்கல்ல 5 வருஷத்துல ஏன்டா ஓட்டு போட்டோங்கிற வழியை நீங்களே உணர்ந்துருவீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதுக்கு நாங்க எதுக்கு போய் அவங்கள கஷ்டத்துல இருக்கிற மக்களை பதட்டப்படி நாங்கெல்லாம் விமர்சனம் வச்சா அவர்கள் வைப்பதை போன்று விமர்சனம் வைத்தால் தமிழ்நாடு மக்களுடைய மனநிலையே வேற மாதிரி இருக்கும். வாழ்வாதாரமே இழந்துட்டோமோ பாதிக்கப்பட்டு விட்டோமோ இனிமேல் நாம் வாழவே முடியாதோங்கிற நிலைக்கு கொண்டு போக வேண்டிய நிலை வரும். ஆனால் அதிமுகவினுடைய அரசியல் என்னன்னா அப்படித்தான் இன்றைய மக்கள் மனநிலை இருக்கிறது. அதை மீண்டும் நம்பிக்கையை குலைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. ஆட்சிக்கு வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாங்க பயணிக்கிறதுனால தான் கண்ட வசைப்பாடுவதாக இருக்கட்டும் இல்ல தேர்தலில் ஓட்டு கிடைச்சி ஜெயிச்சா போதும் எதையாவது அள்ளி விடுவோம் நீட்டை ரத்து செய்து விடுவோம் சொல்றது, வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வைங்க நாங்க வந்த உடனே தள்ளுபடி பண்ணுவோம் சொல்றது, கல்வி கடனை ரத்து செஞ்சிருவோம் சொல்றது, நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் மூடி விடுவோம் சொல்றது. டாஸ்மாக் மூடுறது கூட பரவாயில்ல எங்க கட்சியை சார்ந்தவர்கள் நடத்துகிற சாராய ஆலையை மூடிடுவோம்னு சொல்றது. இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போறது. அதிமுக ஆட்சி காலத்துல வெறும் 28,000 கோடிக்கு விற்பனையான போது இளம் விதவைகள் அதிகரித்து விட்டார்கள் என்று வந்து சொல்வது, இப்போது 50,000 கோடிக்கு விற்பனை நடக்கிற போது இளம் விதவைகள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியாததை போல் நடிப்பது. இப்போ இது எல்லாமே நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் குடியினால் சீரழிந்து கொண்டிருக்கிற அந்த வால்யூமாக இருக்கட்டும், பெண்களுடைய மீதான பாலியல் வன்முறைகள் அத்துமீறி நடப்பதாக இருக்கட்டும், அதையே திமுக காரர்கள் தொடர்ந்து செய்வதாக இருக்கட்டும், இதையெல்லாம் மக்கள் அன்றாடம் நேரடியாக அனுபவிக்கிறாங்க சார். அதாவது மக்களிடம் இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்குத்தான் மெனைக்கெட்டு பொய் சொல்லி பிரளயம் பண்ணி அழுது புரண்டு திமுக போல் வாயில் துணியை கட்டி நெற்றில் துணியை கட்டி உடம்பில் துணியை கட்டி கருப்பு சட்டை போட்டு சொல்லணும். ஆனால் திமுக ஆட்சியால் நேரடியாக மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற போது இதுக்கு பிரச்சாரம் எதற்கு, பொய் எதற்கு? அந்த ஆட்சி அதிகாரமே அவர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறதே, அழித்து கொண்டிருக்கிறதே. ஒரு சாதாரண மூதாட்டி போய் சொல்றாங்கல்ல, நீ 1000 கொடுக்குறேன்னு சொல்றியப்பா, அந்த 1000 ரூபாயை வைத்து அரை நாளை கழிக்க முடியாத அளவுக்கு விலைவாசியை ஏற்றி வச்சிருக்கேன்னு கேட்கறாங்கல்ல. அப்ப இதற்கு மேல நாங்க வேற எந்த பிரச்சாரத்தால் இந்த 1000 ரூபாய் மதிப்பிழக்க செய்திருக்கிறீர்கள், அதற்கு பிறகு காலம் தாழ்த்தி கொடுத்திருக்கிறீர்கள் நாங்க சொல்ல வேண்டியதை ஒரு திமுக மேடையில் அந்த கூட்டத்திற்கு போன மூதாட்டி சொல்றாருன்னா இதுக்கு மேல என்ன பிரச்சாரம் வேணும்? இதான மக்கள் மனநிலை எடுத்து சொல்றது. திமுகவை போல ஏன் அதிமுக செயல்பட மாட்டேங்கிறீர்கள் என்றால்
அவர்கள் செய்வது பொய், புரட்டு, பொய்யான விஷயம், பொய்யான பிரச்சாரம், பொய்யான தகவல். பொய்யுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. மக்களின் உணர்வை, வலியை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னிறுத்தி அரசியல் கட்சி பிரச்சாரம் வியூகம் அமைப்பதால் எங்களுக்கு அவர்களோடு ஒப்பிட்டு அதே போன்ற அராஜக அரசியலையோ, அவமான அரசியலையோ, கேவல அரசியலையோ, பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு அடிமை அடிமை என்று சொல்வதோ, இல்லை அடிமையாகவே செயல்பட்டு கொண்டு அவர்கள் செயல்பட்டு விட்டு அடுத்தவரை அடிமை என்று சொல்வதோ, இப்படியான வார்த்தையில் வன்மையும் கலவரத்தையும் தூண்டுகிற அந்த அரசியலை அதிமுக செய்யாது. இயல்பான அரசியலை செய்தாலே அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதுதான் அதிமுகவுக்கும் மக்களுக்குமான இருக்கிற அரசியல் மொழி. இந்த இன்டர்வியூல வந்து நிறைய விஷய தகவலை ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.